கேட்டாலே கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்க்கணுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு டேஸ்டியான ஒரு அவரைக்காய் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா 3 பல்லு பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னா நம்ம கழுவி வச்சு அவரைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்தோன்னே அதோட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணி அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சுன்னா கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. டேஸ்டியான டிஷ் தயார்.